சொல்றாரு? இவருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையேங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. கமலஹாசன் ஒரு யூத பிராமணன். கமலஹாசனின் பூர்வீகம் கர்நாடகால இருக்க உடுப்பி தான். அவருக்கு ஹாசன் என்னும் பேருமே இப்படிதான் வந்தது. ஆனா இந்த பேர் எப்படி வந்ததுன்னு கமல் வீட்டு சைடுல கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அண்ணன் சாரு ஹாசன் அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, கமலஹாசனுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு பேரு ஹாசன். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் அவங்க அப்பாவே காப்பாத்தினாரு. அதனால அவங்க அப்பா அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே ஹாசன்னு சர்நேம் வச்சுட்டாரு அப்படின்னு இவர் சொன்னார். ஆனா இந்த பக்கம் மலஹாசன் என்ன சொல்றாருன்னா, ஹாசன்றது சமஸ்கிருத மொழி, ஹாசன்னா சிரிப்புன்ற பேரு, அதனால எங்க அப்பா இந்த பேர் வச்சாருன்றாரு. Kamal, I want to start with your intriguing name, Kamal Hassan. It's a unique mixture of both a Hindu name and a Muslim name. And I gather there's a story behind it. I think the story comes from my father. I think it is a story, or I don't think it's an incident. Most people are led to believe that there was a Muslim friend my father had, and his name was Hassan, and my father gave it to us. That must have been an afterthought. Most biographies have this afterthought. What do you think actually happened? I think he believed in naming his children with strange Sanskrit names. So he named his first son Charu Hassan and Chandra Hassan. Hassan being a derivative word Hasya. I think the communal harmony part came later. What must have been playing in my father's mind as an ex-congressman. So he justified what was in fact a joke by giving it a little twist in the story. No, he was trying to give more meaning to a simple act. So he justified what was in fact a joke by giving it a little twist in the story. No, he was trying to give more meaning to a simple act. பாத்தீங்களா, அவங்க அப்பா சொன்னது பொய்ன்னு இவரே ஒத்துக்கிட்டார். கமலோட அப்பா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காருல. முஸ்லீம் ஃப்ரெண்டா, அவர் கூட இவர் ஜெயில இருந்தாராம், அப்பா ஒரு உதவி பண்ணாராம், அதனால ஞாபகார்த்தமா குடும்பத்துக்கே அந்த பேரை வச்சாராம். கமலோட அப்பா அண்ட புழுகனா இருந்திருக்காரு. எவ்வளவு குட்டிகளை தப்பா அந்த காலையை போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்துக்கு ஹாசன் என்ற பெயர் வந்ததுக்கான காரணம் இவர்கள் யூத பிராமண வம்சாவழிகள். அதை மறைமுகமா குறிப்பிடுறது தான் இந்த ஹாசன் என்ற பெயர். இப்படி உடுப்பி கர்நாடகால இருந்து வந்த யூத பிராமணனுக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு பற்றா. ஆஹா, சுனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கிறா. மலஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவருடைய தக் லைஃப் படத்துக்கான ப்ரொமோஷன். தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வரும்போது திட்டமிட்டு அவங்களே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குவாங்க. காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் தக் லைஃப் படத்துக்கும் இந்த கான்ட்ரவர்சியை திட்டமிட்டு உருவாக்கி இருக்காங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானே? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இதையும் தாண்டி இன்னொரு விடயத்தையும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு பாத்துருவோமா? இந்த மலஹாசன் எம்பி ஆயிட்டாருங்க. எப்படி இவர் எதுவுமே ஜெயிக்காம எம்பி ஆனாரு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அந்த ரகசியத்தை இப்ப சொல்றோம் பாருங்க. நம்ம இந்திய அரசியல் சட்டம் என்பது இந்தியாவில் வாழும் இந்த பிராமணர்களால் எழுதப்பட்டது. இதுல பல ஓட்டைகள் இருக்கும். அதுல உள்ள பெரிய ஓட்டையே மாநிலங்களவை எலெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் தான். பொதுவா மக்களுக்கு உள்ள புரிதல் என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நம்ம நாட்டை ஆளுவாங்க, நம்ம நாட்டு மினிஸ்டர்ஸா இருப்பாங்க இப்படின்னு தான் பொதுவா நினைச்சிருப்பாங்க. ஆனா அது கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்காமலே ஒருவரால மினிஸ்டர் ஆக முடியும். மக்களால தேர்ந்தெடுக்கப்படாமலேயே நம்ம எந்த அளவுக்கு போக முடியும்னா, இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்புறம் நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், இவங்க எல்லாருமே இப்ப நம்ம சொன்ன இந்த ஓட்ட வழியா தான் வந்தாங்க. இவங்கெல்லாம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. இப்ப இந்த மன்மோகன் சிங் எடுத்துக்கலாம், இல்ல கமலஹாசன் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்சவங்க. இவங்களாலையும் மினிஸ்டர் ஆக முடியும்னா பாத்துக்கோங்களேன். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? நீ தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊழ வேலை கட்டியிருப்படையா? தெரியாம போச்சு. அப்புறம் இந்த எல் முருகனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? இவரு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்துல இணையமைச்சரா இருக்காரு. இவரு ஒரு மினிஸ்டர். எந்த ஒரு தகுதியும் இல்லாதவங்க மினிஸ்டர் ஆக முடியும்னா இது எவ்வளவு பெரிய ஓட்டை. ராஜ்யசபா எலெக்ஷன்ற பேர்ல மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தால் போதும், அவங்க யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இது போன்ற தகுதியற்றவர்கள்லாம் நம்மள ஆண்டிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இவங்களாம் தகுதி வாய்ந்தவர்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இவங்களும் தகுதியானவர்களே கிடையாது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த பிண்டாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்க. அவங்களுடைய
சொல் பேச்சை கேட்கக்கூடிய மட சாம்பிராணிகளை மட்டும்தான் இந்த பிண்டாரிகள் தேர்ந்தெடுப்பார்கள். லூசா என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கமல் எப்படி எம்பி ஆக போறாரு. இது போன்ற உண்மைகளை நம்ம விமர்சிக்க